வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. ஏஎல்பி நியூமராலஜி, எண்ணியல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண் கணிதம். ஜோதிடத்துல எண் கணிதம்ங்கிறதும் ஒரு பார்ட். ஏஎல்பி ஜோதிடத்திலையும் நம்ம நியூமராலஜி ஐயா கொடுத்துருக்குறாங்க. புதுவைமூர்த்தி ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அக்ஷய லக்னத்திற்கு எண்கணித ரீதியாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். நம்மளுடைய அக்ஷய லக்னத்திற்கு பொருத்தமுடையதாக அந்த எண்ணிக்கை அமையும் பொழுது அது சிறப்பானதாக இருக்கும். அக்ஷய லக்னத்துக்கு 6, 8, 10, 12 குறிப்பாக 6, 8 ஒரு பொருளோ அல்லது ஒரு நிறுவனமோ அமையும் பொழுது அது நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அவ்வளவு எதிர்பார்க்கிற நன்மைகளை ஏற்படுத்தாது அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை அழகா நம்மளால பயன்படுத்த முடியும். எண்கணிதம் அப்படிங்கிற நியூமராலஜிய நீங்க இப்போ உடனே நீங்க அதை ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் கேட்கல. பட் நீங்க வாட்ச் பண்ணுங்களேன். குறிப்பா நீங்க ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன், அதை வாட்ச் பண்ணுங்க. அது எப்படி உங்களுக்கு பலன் வருதுங்கிறத நீங்களே கண்கூடா உங்களால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க நம்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த நியூமராலஜியை. சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ கைபேசி அப்படிங்கிறது, அதாவது மொபைல் போன் அப்படிங்கிறது காமன். இன்னைக்கு விவசாயில இருந்து ஒரு கல்லூரி மாணவர், ஒரு பள்ளி மாணவர், ஒரு வேலை செய்யற பிஸ்னஸ் மேன் அல்லது ஒரு எம்ப்ளாயி, எல்லார் கையிலையும், ஹவுஸ் ஒய்ஃபு எல்லார் கையிலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்குது மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் இல்லாதவங்க அப்படின்னு இந்த காலத்துல யோசிச்சா ஹார்ட்லி ஒரு 2-3% கூட இருக்காது மொத்த பாப்புலேஷன்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம், நம்ம வேரியஸ் பிராண்ட்ஸ் யூஸ் பண்றோம். சாம்சங் இன்னைக்கு ரொம்ப முன்னணி நிறுவனமா இருக்கு. அடுத்து ஐபோன் இருக்குது, ஓப்போ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு, விவோ அப்படிங்கிற பிராண்ட் இருக்கு, மோட்டோ அப்படிங்கிற பிராண்ட் இருக்கு. இப்படி நிறைய பிராண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் எண்கணித ரீதியா பார்க்கும் பொழுது, நியூமராலஜி பேஸ்ல நம்ம கணிக்கும் பொழுது அது நம்முடைய அட்சய லக்னத்திற்கு ஃபேவரபிளா இருக்குமா அல்லது அவ்வளோ ஃபேவரபிளா இருக்காதா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். உதாரணமா நம்ம அதிகமா யூஸ் பண்ற மொபைல் பிராண்ட்ஸ் நான் சொல்றேன். இப்போ சாம்சங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியூமராலஜி படி பார்க்கும் பொழுது அந்த சாம்சங் மேஷ லக்னத்தை குறிக்கக்கூடிய ஒரு மொபைல் பிராண்டு. மேஷ லக்னத்தை அது குறிக்குது. அப்ப மேஷ லக்னத்தை சாம்சங் பிராண்டு குறிக்கும் பொழுது அட்சய லக்னமாக விருச்சிகமும் அட்சய லக்னமாக கன்னியும் செல்பவர்கள் சாம்சங் யூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபிளா இருக்காது. அவ்வளோ ஃபேவரபிளா இருக்காது. ரிஷப லக்னக்காரங்களுக்கும் அந்த சாம்சங்கிற பிராண்ட் அவ்வளோ ஃபேவரபிளா இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ரிஷப லக்னம், கன்னி லக்னம், விருச்சிக லக்னத்திற்கு சாம்சங்கிற பிராண்ட் மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஃபேவரபிளாக, லாபகரமானதாக, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்காது அப்படிங்கிறத நியூமராலஜி படி நம்ம சொல்ல முடியும். அதே போல ஐபோன் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட் ரொம்ப பிரீமியம் பிராண்டு. அந்த பிராண்ட் எடுத்துக்கு நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் சரியா இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா, ரிஷப லக்னக்காரங்களுக்கு நல்லா இருக்காது, மீன லக்னக்காரங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது. அதே போல கன்னி லக்னக்காரங்களுக்கும் அது சிறப்பா இருக்காது. அப்ப ரிஷப லக்னம், கன்னி லக்னம், மீன லக்னம், இந்த 3 லக்னக்காரங்களுக்கும் ஐபோன் பெரிசாக லாபகரமானதாக, கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதை யூஸ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு ஃபேவரபிளா இருக்காது, லாபகரமா இருக்காது. பிஸ்னஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது லாபகரமா இருக்காது. நிறைய பிரச்சனைகள், டென்ஷன்ஸ் வரும். அடுத்து அந்த மொபைல் போனும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதுக்கு 3ஆம் பாவகமும் ஒரு காரணம்.
நம்மளுடைய ஜாதக ரீதியாக அட்சய லக்னத்துக்கு 3ஆம் பாவகம்ங்கிறது கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அப்ப அந்த 3ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலுமே பிரச்சனை வரும். ஆனா கூடுதலா நீங்க உங்கள் அட்சய லக்னத்துக்கு சரியில்லாத பிராண்டை யூஸ் பண்ணும் பொழுது 3ஆம் பாவகமும் பிரச்சனையாகும் பொழுது அது டபுளான எஃபெக்டை கொடுக்கும். இரட்டை பலன்களை நெகட்டிவா ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி மொபைல் போன்ல நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க கார் நம்ம யூஸ் பண்றோம், 2 வீலர் யூஸ் பண்றோம், அதையும் கூட இந்த நியூமராலஜி படி நம்மளால தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ குறிப்பா 2 வீலர் இல்லாத வீடே இல்லை. ஒரு வீட்டுல எத்தனை மனுஷங்க இருக்காங்களோ அத்தனை 2 வீலர் இருக்குது. 3 பேர் இருந்தாங்கன்னா 3 2 வீலர் இருக்கு. அப்போ நாம காமனா யூஸ் பண்றோம். அதுல இப்போ நிறைய இவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றாங்க, பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பிராண்ட் வைஸ் பார்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவில் இப்போ லீடிங் 2 வீலர் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஹோண்டா, இந்த ஹோண்டாங்கிற பிராண்டு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிராண்டு. இந்த ஹோண்டாவை யார் யூஸ் பண்ணால் அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரங்களும் சிம்ம லக்னக்காரங்களும் அதே போல கும்ப லக்னக்காரங்கள், மிதுனம் சிம்மம் கும்ப லக்னக்காரங்களுக்கு ஹோண்டாங்கிற பிராண்டு ரொம்ப ஃபேவரபுளா இருக்காது. டிவிஎஸ் தமிழ்நாட்டோட முன்னணி 2 வீலர் பிராண்டு. இந்த டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் விருச்சிக லக்னக்காரங்கள், கன்னி லக்னக்காரங்கள், ரிஷப லக்னக்காரங்களுக்கு டிவிஎஸ் பெரிய நன்மைகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் ஃபேவரபுளா இருக்காத விஷயங்களை நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஃபேவரபுளா இருக்கிற விஷயத்தை நம்ம வாங்கிட்டோம்னா அதனால எந்த பாதிப்பும் இல்லை, அது பாசிட்டிவா தான் போகும். நெகட்டிவான விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை அவாய்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். அதுக்காக தான் அதை பத்தி நம்ம பேசுறோம். இதே மாதிரி கார் பிராண்ட்ஸ்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலுமே நீங்க சொல்ல முடியும். கார்ல நீங்க மாருதி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு. இந்த மாருதி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு லீடிங் பிராண்ட் இன் இந்தியா. இந்த மாருதி யார் யாருக்கெல்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்றது பார்த்துருவோம். மீன லக்னக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள், கன்னி லக்னக்காரர்களுக்கு மாருதிங்கிற பிராண்ட்ல நீங்க வெஹிக்கிள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஃபேவரபுளா இருக்காது. அதே போல டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு அடுத்த லீடிங் பிராண்டு இந்தியாவில். டாடா மோட்டார்ஸ்ல இருக்கக்கூடிய கார்களை வாங்கி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது யாருக்கெல்லாம் அன்ஃபேவரபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிதுனம் சிம்மம் அதே போல கும்ப லக்னக்காரர்களுக்கு அது அன்ஃபேவரபுளா தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது போல நீங்க எல்லா பிராண்ட்ஸையுமே நம்ம நியூமராலஜி படி நம்மளுடைய அக்ஷய லக்னத்திற்கு நமக்கு ஃபேவரபுளா இருக்கா, நமக்கு லாபகரமானதாக இருக்கிறதா, அல்லது அன்ஃபேவரபுளா இருக்கா, பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதா, இழப்பினை தரக்கூடியதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்மளால ஒப்பிட்டு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியான பிராண்ட்ஸை நம்ம வாங்க முடியும், யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே அனைத்து அன்பர்களும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏஎல்பி ஜோதிடரை அணுகி ஏதேனும் ஒரு பொருட்கள் நீங்க வாங்க முற்படும் பொழுது அது காரா இருக்கலாம், 2 வீலரா இருக்கலாம், அல்லது ஒரு மொபைல் போனா இருக்கலாம், வேற எந்த விலையுயர்ந்த பொருளா இருந்தாலும் உங்களுடைய அக்ஷய லக்னத்திற்கு உங்க பேர்ல அந்த பொருள் வாங்கும் பொழுதுதான் உங்க அக்ஷய லக்னத்துக்கான பொருத்தத்தை பார்க்கணும். இப்ப என் மனைவி பேர்ல வாங்குறேன் அப்படின்னா என் மனைவியோட அக்ஷய லக்னத்திற்கு அது பொருந்தி வருதான்னு பார்க்கணும். என் குழந்தைகள் பேர்ல வாங்குறேன்னா என் குழந்தைகளோட அக்ஷய லக்னத்திற்கு அது பொருத்தமா இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, யார் யூஸ் பண்ண போறாங்க, ஒருத்தர் பேர்ல வாங்குவாங்க ஆனா யூஸ் பண்றது இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்ப யார் யூஸ் பண்றாங்களோ அதிகமாக அந்த பொருளை யார் உபயோகிக்கிறாங்களோ அவங்களோட அக்ஷய லக்னத்துக்கு அது பொருந்தி வரணும். யார் பேர்ல வாங்குறாங்களோ அவங்களோட அக்ஷய லக்னத்துக்கும் அது சரியா இருக்கணும். அதிகமாக அதை யார் உபயோகிக்கிறாங்களோ அவங்களோட அக்ஷய லக்னத்திற்கும் அந்த பொருள் நியூமராலஜி படி சரியா இருந்தா அந்த பொருள் பிரச்சனை இல்லாம லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.